ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் எவிடன்சஸ் ஆஃப் எவல்யூஷன் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். எவல்யூஷன்னா ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ, எவல்யூஷன் அப்படிங்கிறது பரிணாமம். ஓகே, ஸோ அதை ஒன்ஸு இந்த இடத்துல லைஃப் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் லைஃப் இந்த பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததோ, ஸோ அதில் மறுபடியும் கிராஜுவலாக என்னாச்சுன்னா சேஞ்சஸ் கீப் ஆன் அப்படி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஓகே, ஸோ அதை நம்ம அதிகமான ஆர்கானிசம் படிக்கையில், அதை அண்டர் கிரவுண்ட் ஃபாசில்ஸ் கிடைச்சது, அதெல்லாம் எடுத்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணி அதை பற்றி படிக்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய எவிடன்சஸ் கிடைச்சிது. ஓகே, ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த எவல்யூஷனை பற்றி ப்ராப்பராக அழகாக படிக்க முடிஞ்சுது. ஓகே, ஸோ அதில் தான் நமக்கு கிடைச்ச சில எவிடன்சஸ், ஓகே, சில அறிகுறிகள், சில கருத்துக்கள் கிடைச்சிது. ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த கிளாஸில் இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ முன்னாடி வாழ்ந்த, அதாவது எவிடன்சஸ் ஆஃப் எவல்யூஷன். ஸோ முன்னாடி, அதாவது இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஆர்கானிசம், அதுக்கு உள்ள ஒற்றுமைகள், அதோட யூனிட்டி, அந்த இதை பற்றி நம்ம ப்ராப்பராக அதுக்குள்ள இன்டர் ரிலேஷன்ஷிப் அதை பற்றி தரவாக தெரிஞ்சுக்கிடணும். ஓகே, அதை பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதே மாதிரி முன்னாடி வாழ்ந்த ஆர்கானிசம், ஸோ அதோட இன்டர் ரிலேஷன்ஷிப், அதோட ஒற்றுமைகள், அதோட சிமிலாரிட்டி, இதெல்லாம் பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது முன்னாடி உள்ள ஆர்கானிசம், இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஆர்கானிசம், அதுக்குள்ள ரிலேஷனை பற்றி நம்ம நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கிடலாம். ஓகே, அதில் அதுக்கும் இதுக்கும் நிறையா சிமிலாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பயாலஜியில் நிறைய பிரான்ச்சஸே என்ன பண்ணுன்னா அதில் இருந்து, அதாவது முன்னாடி கிடைச்ச அந்த எவிடன்சஸ், ஸோ அதை பற்றி கிளியராக என்ன பண்ணுன்னா நிறையா கருத்துக்கள் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதான் செய்யுது. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு, அதாவது இந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டு எல்லா ஆர்கானிசமும், ஸோ ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு காமன் ஆன்செஸ்டர் அதில் இருந்து தான் அதாவது ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிறைய எவிடன்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதை பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம அது எப்படி முன்னாடி உள்ள அனிமல், இப்போ உள்ள அனிமல், அதுக்கும் இதுக்கு எந்த ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படிங்கிறத கிளியராக ஒன் பை ஒன்னாக நிறையா இதை நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் எவிடன்சஸ், த எவிடன்சஸ் ஃப்ரம் மார்பாலஜி அண்ட் அனட்டாமி. இது ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ இது இப்போ வாழ்ந்துக்கிட்டு அனிமல்ஸாக இருக்கட்டும், ஆர்கானிசமாக இருக்கட்டும், அது மாதிரி முன்னாடி வாழ்ந்த ஆர்கானிசமாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், அதுக்கு எல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பு இருந்தது. ஓகே, ஸோ ஏன்னா நம்ம எல்லாமே நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க, ஹியூமன் பீயிங் எல்லாமே மங்கியில் இருந்து தான் வந்தாங்க அப்படின்னு நம்ம புக்ஸ்லேயும் படிச்சிருக்கோம், டீச்சர்ஸ் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒன்ஸ் அப்பான் எ டைம் லிவிங், அந்த அர்த்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஸோ வாட்டர் இதாச்சுது. ஸோ வாட்டரில் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் ஃபார்ம் ஆச்சுது. அந்த யூனிசெல்லுலர் ஆர்கானிசத்துலாம் கிராஜுவலாக மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் ஃபார்ம் ஆச்சுது. அந்த மல்டிசெல்லுலர் ஆர்கானிசத்துலேருந்து ரெப்டைல்ஸ் ஃபார்ம் ஆச்சுது. ஸோ ரெப்டைல்ஸ்லேருந்து பேர்ட்ஸ் ஃபார்ம் ஆச்சுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி மற்ற அனிமல்ஸ் எல்லாம், அதாவது மேமல்ஸ், அந்த மாதிரி அதிகமான அனிமல்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நிறைய எவிடன்சஸ் இருக்குது. ஓகே, நம்ம யாருக்குள்ள ஒரு 4-5 தியரிஸ் கூட படிச்சிருக்கோம். ஓகே, சயின்டிஸ்ட் சில கருத்துக்களை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் ஃபர்ஸ்ட் ஒன் த எவிடன்சஸ் ஃப்ரம் மார்பாலஜி அண்ட் அனட்டாமி. ஸோ மார்பாலஜிங்கிறது எப்படின்னா, அதை வெளிப்புற தோற்றம், வெளியிலோட ஸ்ட்ரக்சரை பற்றி அதை பற்றி படிச்சியும், அதேமாதிரி அனட்டாமினா உள்ளதை பற்றி படித்தாலுமே அது இந்த காமன் கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ். ஸோ ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ்னால் அமைப்பு ஒத்த உறுப்புகள். ஸோ தமிழில் ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது முன்னாடி உள்ள அனிமல்ஸ், அதாவது முன்னாடி வாழ்ந்த எல்லா அனிமல்ஸுமே காமன் சிஸ்டர், ஓகே, காமன் ஆன்சிஸ்டர்ல இருந்து தான் ஃபார்ம் ஆச்சுது. ஸோ அப்போ உள்ள அந்த அனிமல்ஸில் அதோட எம்ப்ரியோ உள்ள, அதாவது கரு வளர்ச்சி, அந்த டைமில் அந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸ்க்கு சில சேம் பேட்டர்னில் தான் இருந்தது. ஓகே, ஸோ அந்த மாதிரி காமன் ஆன்சிஸ்டர்லேருந்து வந்த அனிமல்ஸில் அதில் வரக்கூடிய சில இன்ஹெரிட்டட் கேரக்டர். ஓகே, ஸோ அந்த மாதிரி உருவாச்சுது. அதில் இருந்து வந்த ஆர்கன்ஸை தான்
நம்ம வந்து ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ், தட் இஸ் கால்டு ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ். ஓகே, ஸோ அதில் இப்போ பார்த்தோன்னா மேமல்ஸ். ஸோ மேமல்ஸ்னால் பாலூட்டிகள். ஸோ மேமல்ஸ்னால் பாலூட்டிகள், அதாவது அனிமல்ஸ் which give babies and feed their baby milk, that is called mammals. ஸோ மேமல்ஸோட 4 limbs. ஸோ மேமலோட 4 லிம்ஸ்னா முன்னங்கால். ஓகே, ஸோ இந்த முன்னங்கால் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, ஸோ இப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது ஹியூமனோட ஹேண்ட், அதே மாதிரி கேட்டோட ஃப்ரண்ட் லெக், அது மாதிரி வேலோட ஃபிளிப்பர், அது பேட்ஸ் விங்ஸ். ஓகே, பேட்டோட விங்ஸ். ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து அதாவது டிஸ்சிமிலர், அதாவது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம ஹியூமன் பீங், ஸோ நம்ம வந்து ஹேண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுதோம்? ஸோ நம்ம வந்து சப்போஸ் எழுதுறதுக்கு, அது மாதிரி புக்ஸ் எடுக்கிறதுக்கு, நிறைய ஒர்க்ஸுக்கு நம்ம ஹேண்டை யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி கேட் அதோட லெக்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுது? வேல் அதோட ஃபிளிப்பரை எதுக்கு யூஸ் பண்ணுது? ஓகே, இதோட இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரக்சரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் அதோட ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, பட் இதில் ஒரு காமன் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து போன், அதாவது இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போன் வந்து சிமிலராக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை பாருங்கள், இந்த போன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹியூமன், செகண்ட் கேட், இது வந்து வேல், இது வந்து பேட். ஓகே, ஸோ இப்போ இதோட பேசிக் போன் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஓகே, சேமாக இருக்கும். பட் இந்த ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன், ஹியூமனாக இருக்கட்டும், கேட்டாக இருக்கட்டும், வேலாக இருக்கட்டும், பேட்டாக இருக்கட்டும், ஸோ இதோட ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதை தான் திஸ் இஸ் கால்டு ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ். ஸோ இப்படி வந்து இது காமனாக இருக்குது இந்த போன்ஸ் எல்லாமே. அதோட இது எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மேக்ஸிமம் இது எல்லாமே மேமல்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த மேமல்ஸோட போன்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது, இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து சிமிலராக இருக்குது. ஸோ இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா மேமல்ஸுமே அதாவது அதோட ஆன்சிஸ்டர் வந்து காமன் தான், அதாவது ஒரே ஆர்கானிசத்தில் இருந்து தான் இந்த ஆர்கானிசம், இந்த அனிமல்ஸ் எல்லாமே அதாவது ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுறதுக்கு இது ஒரு நமக்கு ஒரு அடையாளம். ஓகே, அதான் எவிடன்சஸ் ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனலோகஸ் ஆர்கன்ஸ். ஸோ அனலோகஸ் ஆர்கன்ஸ், ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது செயல் ஒத்த உறுப்புகள். ஸோ இது வந்து இதோட ஃபங்க்ஷன், அதாவது இந்த இதில் பாருங்கள், இந்த விங்ஸ், அதாவது பேட் விங், பேர்டு விங், இன்செக்ட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் பாருங்கள் சிமிலராக இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அதாவது இது ஸ்ட்ரக்சர், இது பேட்டோட இது விங்ஸ் தான், இது விங் தான், இதுவும் விங்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே பாருங்கள். ஸோ அனலோகஸ் ஆர்கன்கிறது அதாவது பார்க்கறதுக்கு லுக் சிமிலர். ஓகே, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன், அதாவது அதோட ஃபங்க்ஷனும் எல்லாம் இந்த பேட்டோட விங்ஸ் எல்லாமே விங்ஸ் தான், இது எல்லாமே பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சிமிலராக இருக்கும், சேம் ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ இதை தான் நம்ம வந்து அனலோகஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஆரிஜின், ஸோ இது ஆரிஜின் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாம் சேமாக இருக்காது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதோட ஆரிஜினாக இருக்கட்டும், டெவலப்மெண்ட் பேட்டர்னாக இருக்கட்டும், இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு அனலோகஸ் ஆர்கன். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த விங்ஸ் ஆஃப் பேட், விங்ஸ் ஆஃப் பேர்டு அண்ட் விங்ஸ் ஆஃப் இன்செக்ட். ஸோ அதோட ஆர் சிமிலர். ஓகே, அந்த விங்ஸ் எல்லாமே சிமிலராக இருக்கும். ஓகே, பட் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர், ஸோ அதோட பேசிக் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ஆரிஜினாக இருக்கட்டும், டெவலப்மெண்ட் பேட்டர்னாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆரிஜின் வந்து டிஃப்ரெண்ட், அங்கே வந்து காமன் ஆன்சிஸ்டர், ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து அனலோகஸ் ஆர்கன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு we are going to see about vestigial organs. So vestigial organs, ஸோ இதுக்கு வந்து தமிழ் வந்து எச்ச உறுப்புகள். ஓகே, ஸோ டீஜெனரேட்டட். ஸோ டீஜெனரேட்னா அதை பார்த்தீங்கன்னா வளர்ச்சி குன்றிய சில ஆர்கன்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து எப்படி இருக்கும்னா அதை வளர்ச்சி குன்றி இருக்கும். அதே மாதிரி அது வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனும் பண்ணாது. ஓகே, ஸோ அதை தான் தட் இஸ் கால்டு வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ். இப்போ டெஃபினிஷன் இங்கே இருக்கு பாருங்க, the degenerated and non-functional organs of animals are called vestigial organs. Okay, so இந்த vestigial organs பார்த்தீங்கன்னா அதாவது ஹியூமன் பீயிங், அதாவது many years before, அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஆர்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
ஈவன் நம்ம ஹியூமன் பீங் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் இப்போ வந்து அதை வந்து யூஸ் பண்ணலை. ஓகே, ஏன்னா முன்னாடி வந்து நமக்கு தேவையாக இருந்தது அப்போ உள்ள கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி, அது மாதிரி அப்போ உள்ள நம்மளோட ஃபுட் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகே, பட் இப்போ என்ன பண்ணோம்னா அந்த நமக்கு இப்போ வந்து கிளைமேட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃபுட் ஸ்டைல் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு பார்த்தீங்களா. ஸோ அதனால் இந்த ஆர்கன்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாமே அப்படி அதை ஆன்சிஸ்டரும் யூஸ் பண்ணலை. அப்புறம் அப்படி கிராஜுவலாக அதை வந்து ஹியூமன் பீங் அப்படி கண்டினியூஸாக என்ன பண்ணால் அதை வந்து யூஸ் பண்ணதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த சேம் ஆர்கன்ஸ், ஓகே, ஸோ இந்த சேம் ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மற்ற அனிமல்ஸில் வந்து வெல் டெவலப்டு, அது வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு. அதே மாதிரி அது நல்ல ஃபங்க்ஷன் இப்போவும் அதோட அந்த ஆர்கனிசத்தில் வந்து இந்த வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ ஆனால் அனிமல்ஸில் ஃபங்க்ஷன் ஆகுது, ஸோ நமக்கு ஃபங்க்ஷன் ஆகலை. ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எது வந்து சொல்லலாம்னா ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா அதாவது வெரிமிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ். வெரிமிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ், ஸோ தமிழில் வந்து குடல் வால். ஓகே, அப்பெண்டிக்ஸ், ஸோ முன்னாடி இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். நிக்டேக்டிங் மெம்பரேன், ஸோ நிக்டேக்டிங் மெம்பரேன், ஸோ இது வந்து கண்ணிலோட இமைப்படலம். ஓகே, நிக்டேக்டிவ் மெம்பர்னா கண்ணிலோட இமைப்படலம். ஸோ இதை முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து நம்ம உடம்புல இருந்தாலும் இதை வந்து இப்போ யூஸ் பண்ணலை. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுடல் வெர்டெப்ரா. ஓகே, கவுடல் வெர்டெப்ரா, ஸோ இதை வந்து நம்ம முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தோம். பட் இப்போ ப்ரெசண்டாக அதாவது நம்ம ஆரம்பத்தில் இல்லை, ஸோ நம்ம காமன் ஆன்சிஸ்டர். ஓகே, ஸோ அவங்க வந்து அந்த அப்போல கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி பை டே என்ன ஆச்சுன்னா அந்த ஜென்ரேஷன், அதாவது எவல்யூஷன், ஓகே, அதில் வந்து அப்படி யூஸ் பண்ணதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ கவுடல் வெர்டெப்ராங்கிறது வந்து இந்த வால் முள்ளெலும்பு. ஓகே, வால் முள்ளெலும்பு அதில் தமிழில். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காக்சிக்ஸ். ஸோ காக்சிக்ஸ், ஸோ இது வந்து தண்டுவட எலும்பு வால். தண்டுவட எலும்பு வால். ஓகே, தண்டுவட எலும்பு வால். ஸோ இந்த மாதிரி ஆர்கன்ஸ் எல்லாம் அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடி, ஓகே, ஸோ நம்மளோட ஆன்சிஸ்டர் அவங்களாம் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ தீஸ் ஆர்கன்ஸ் ஆர் கால்டு வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ். ஸோ டெஃபினிஷன் வந்து the degenerated non-functional organs of animals are called vestigial organs. Okay, so next we are going to see about atavism. So next வந்து atavism. So in the topic, so இதில் வந்து பார்த்தீங்கன்னா the reappearance of ancestral character in some individual is called atavism. So in the definition, so இது வந்து என்ன சொல்லுன்னா அதாவது நம்ம ஆன்சிஸ்டர் கேரக்டர் வந்து நம்ம உடம்புல இன்னும் அந்த செல்ஸில் அது எல்லா பக்கமும் என்ன ஆகும்னா அதாவது அப்படி ஹெரிடிட்டி, அதாவது அது வந்து தொடர்ந்து சம்டைம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஆனால் சம்டைம் என்ன ஆகும்னா அந்த கேரக்டர் வந்து அப்படி வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிரும். ஓகே, சில இடங்களில் வந்து அப்படி எக்ஸ்போஸ் ஆகிரும். ஸோ அந்த கேரக்டர் தான் இந்த ரீஅப்பியரன்ஸ் ஆஃப் ஆன்சிஸ்டல் கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் வந்து என்னது பல வருடங்களாக பல ஜென்ரேஷனாக அந்த கேரக்டர் வந்து வெளியில் அப்பியர் ஆகலை. ஆனால் ஏதோ ஒரு ஹியூமன் பீயிங்கு ஏதோ ஒரு பேபிக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து என்ன ஆகுதுன்னா வெளியில் அப்பியர் ஆகிடுது. அதான் ரீஅப்பியரன்ஸ் ஆஃப் த ஆன்சிஸ்டல் கேரக்டர். ஓகே, தட் இஸ் கால்ட் அட்டவிசம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த ப்ரெசன்ஸ் ஆஃப் rudimentary tail. So presence of rudimentary tail. So rudimentary tail. Okay, so backbone வந்து லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு டெய்ல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேரக்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது பாடியில் வந்து சம்டைம்ஸ் சில ஹியூமன் பீயிங் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல வந்து ஹேர் வந்து ரொம்ப அந்த அதிகமாக ரொம்ப திக்காக இருக்கும். ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹியூமன் பீயிங் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் அந்த ட்ரெஸ் இல்லாமல் அதாவது அனிமல்ஸ் ஸ்கின் அல்லது ஏதாவது லீவ்ஸை தான் என்ன பண்ணுவாங்கன்னா உடம்புல கவர் பண்ணிக்கிட்டு அப்படியே ஃபாரஸ்ட்டுக்கு அரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் அப்போல கிளைமேட் வந்து அந்த கிளைமேட்டை டாலரேட் பண்ணக்காண்டி என்ன பண்ணுவாங்க, என்ன நேச்சராகவே இப்போ அனிமல்ஸுக்கு எப்படி ஹேர் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ அதில் அந்த கோல்டு கிளைமேட்டை வந்து ஈஸியாக நம்ம வந்து டாலரேட் பண்ண முடியும். ஓகே, ஆனால் இப்போ வந்து அந்த இது வந்து கம்ப்ளீட்டாக இல்லை. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து நல்ல ஸ்டாண்டர்டான ட்ரெஸ்ஸு, ஸ்வெட்டர், ஜெர்கி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் அது மாதிரி தேவையில்லை. ஓகே, ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக் என்ன ஆச்சுன்னா அப்படியே வந்து அதை யூஸ் பண்ணாமே விட்டாச்சு. ஸோ அதனால் ஆனால் சம்டைம் ஏதாவது ஹியூமன் பீக்கு வந்து இந்த திக்கான ஹேர் வந்து என்ன ஆகும்னா அப்படி அந்த கேரக்டர் வந்து வெளியில் ரீஅப்பியர் ஆகிரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் அட்டவிசம். ஓகே, தட் இஸ் கால்டு அட்டவிசம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து எவிடன்ஸ் ஃப்ரம் எம்பிரியாலஜி. ஸோ இதை வி வில் சி திஸ் டாபிக் the next class. Okay, thank you.